அற்புதமான பாடல். தொடரக்கூடியது ஒரு சின்ன பாடல் தான். ராகம் நல்ல அற்புதமான ராகம். ததரி ரீ 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 ர ர ர. காமியத்தழுந்தி இளையாதே காலர் கை படிந்து மடியாதே. காமிய தழுந்தி இளையாதே காலர் கை படிந்து மடியாதே. ஓங்கிழத்தில் மிக ஊறி ஓங்கிழத்தில் மிக ஊறி ஓவியத்தில் அந்தம் அருள்வாயே. ஓவியத்தில் அந்தம் அருள்வாயே. தூமை கணிந்த சுகலீலா தூமை கணிந்த சுகலீலா. சூரனை கடிந்த கதிர்வேலா. ஏமவேர் புயல்த மயில் வீரா. ஏமவேர் புயல்த மயில் வீரா. ஏரகத்தமர்ந்த பெருமாளே திரு ஏரகத்தமர்ந்த பெருமாளே. ததரி ரி 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 ர. ததரி நனநார தரன ஆர. அருட்செல்வம் செல்வத்துள் செல்வம் பொருட்செல்வம் பூரியார் கண்ணுமுள அப்படின்றது வள்ளுவன் வாக்கு. என்னதான் பொருள் செல்வம் நம்ம வச்சிருந்தாலும் அருட்செல்வம் என்ற ஒன்று இல்லாமல் இந்த வாழ்வியல் பயன்பெறாது. இது சுவாமியோட வாக்கு, அருணகிரிநாத சுவாமிகள். மற்றது எல்லாம் எல்லார்ட்டையும் வாங்கின்றலாம். அருள் செல்வத்தை நாம உருவாக்கி கொண்டால்தான் உண்டு. சகல செல்வ யோகமிக்க பெருவாழ்வு அற்புதமானவர் இங்கு கொடுக்கிறார் சுவாமி. அது என்ன சகல செல்வ யோகம்? மகச்செல்வம், மனைச்செல்வம், பொருட்செல்வம், அருட்செல்வம், சொற்செல்வம், செவிச்செல்வம், கல்விச்செல்வம் என்று சொல்லக்கூடிய இந்த 7 செல்வங்களை மிக அழகாக சுவாமிகள் இங்கே விண்ணப்பம் செய்கிறார். ரொம்ப அற்புதமான பாடல் முருகப்பெருமாண்டத்தில். ததரி ரி 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 ரி. சகல செல்வ யோகமிக்க பெருவாழ்வு நீ கொடுத்து உதவி புரிய வேணும் நெய்த்த வடிவேலா. அழகு திருகேரகத்தின் முருகோனே சகல செல்வ யோகம் மிக்க பெருவாழ்வு நீ கொடுத்து உதவி புரிய வேணும் நெய்த்த வடிவேலா. அனுதினமுமே துதிக்க அரிய தமிழ் தான் அளித்த மயில் வீரா முருகோனே மயில் வீரா வடிவேலா. கையிலை மலை நாதர் பெற்ற குமரோனே வினையிலே ஜனித்த தமியன் மடியாமல் மயக்கம் உருவேனோ.
சரண கமலாலயத்தை அரை நிமிஷ நேரமட்டில் தவமுறை தியானம் வைக்க அறியாது. சரண கமலாலயத்தை அரை நிமிஷ நேரமட்டில் தவமுறை தியானம் வைக்க அறியாது. ஜடக ஜட மூடமட்டி பவவினையிலே ஜனித்த தமியன் மிடியால் மயக்கம் உருவேனோ. கருணை புரியாதிருப்பதென குறையும் வேளை செப்பு கையிலை மலை நாதர் பெற்ற குமரோனே. கருணை புரியாதிருப்பதென குறையும் வேளை செப்பு கையிலை மலை நாதர் பெற்ற குமரோனே. கடக புயமீது ரத்னமணியனி உன் மாலை சச்சை கமழும் மனம் மார்கடப்பம் அணிவோனே. கடக புயமீதி ரத்ன கடக புயமீது ரத்னமணியனி உன் மாலை சச்சை கமழும் மனமார்கடப்பம் அணிவோனே. தருணம் இதையா மிகுத்த கணமதுர நீள் சவுக்கிய தருணமிதயா மிகுத்த கணமதுர நீள் சவுக்கிய சகல செல்வ யோகமிக்க பெருவாழ்வு. சகல செல்வ யோகமிக்க பெருவாழ்வு. தகமை சிவஞான முத்தி பரகதியும் நீ கொடுத்து உதவி புரிய வேணும் நெய்த்த வடிவேல. தகைமை சிவஞான முத்தி பரகதியும் நீ கொடுத்து உதவி புரிய வேணும் நெய்த்த வடிவேல. அருண தள பாத பத்ம அது நிதமுமே துதிக்க அரிய தமிழ் தான் அளித்த மயில் வீரா. அருணதள பாத பத்மம் அது நிதமோமே துதிக்க அரிய தமிழ் தான் அளித்த மயில் வீரா. அதிசயம் அநேகம் முற்ற பழனிமலை மீதுதித்த அழகு திரு ஏரகத்தின் முருகோனே. அதிசயம் அநேகமுற்ற பழனிமலை மீதுதித்த அழகு திரு ஏரகத்தில் முருகோனே. சகல செல்வம் யோகமிக்க பெருவாழ்வு நீ கொடுத்து உதவி புரிய வேணும் நெய்த்த வடிவேலா. அரிய தமிழ் தான் அளித்த மயில் வீரா. அனுநிதமுமே துதிக்க அரிய தமிழ் தான் அளித்த மயில் வீரா. முருகோனே குமரோனே வடிவேலா பெருமாளே முருகோனே மயில் வீரா. சகல செல்வம் யோகமிக்க பெருவாழ்வு தரும் வீரா. எந்த மொழிக்கும் இல்லாத ஒரு பெருமையை சுவாமி சொல்கிறார் பாருங்க. சும்மா உங்களுக்கு தமிழ் தரமாட்டார். அனுநிதமுமே துதித்து நீங்கள் தினமும் சுவாமியை பிரார்த்தனை முருகனை விண்ணப்பம் செய்து கொண்டே இருப்பவர்களுக்கு அந்த அரிய தமிழ் என்பது கைகூடும். சிதம்பரத்தில் பெற்றான் சாம்பனுக்கு முக்தி வழங்குமாறு சுவாமியே தமிழில் கடிதம் கொடுத்தாரா இல்லையா உமாபதி சிவாச்சாரியாருக்கு? எங்கேயாவது இந்த சாமியாவது இப்போ ஆங்கிலத்தில் லெட்டர் எழுதி கொடுத்தா சொல்லுங்கள், வேற்று மதத்தில் எங்கேயாவது நீங்கள் பாருங்க. நான் பெருமைக்காக சொல்லவில்லை. என்ன ஒரு அற்புதம் நடந்திருக்கிறது. சுந்தரர் பெருமானுக்கும் சேக்கிழர் பெருமானுக்கும் அருணகிரிநாத பெருமானுக்கும் முதல்ல வார்த்தை எடுத்து கொடுத்தது யார்? தமிழில் தானே கொடுத்தார். ஏன் அவர் சமஸ்கிருதத்தில் எடுத்து கொடுத்தா அவங்க பாடமாட்டேன்னு சொல்லியிருக்க போகிறாங்களா? இல்லை ஹிந்தியில் எடுத்து கொடுத்தா பாடமாட்டேம்பாங்களா? சுவாமி அவரவர்களுக்கு என்ன தேவையோ அதை தருகிறார்.
அவிடம் முதல் வார்த்தையை அப்படி முத்துன்னு எடுத்து கொடுத்தா எங்கார் மாட்டுக்கு 16,000 திருப்புகளை பாடிட்டு போயிட்டார். அதில் ஒரு 1300 தமிழ் தமிழ் என்று சொல்லக்கூடியவர்களுக்கு இந்த உலகத்தில் வியாபிக்க வைக்க இயலவில்லை. இன்னும் 16,000 கிடச்சிருந்ததுன்னா திருமுறையும் சுவாமி பார்த்தார், கொண்டே ஒரு இடத்துல வச்சார். அதுக்கு ஒரு காரணம் உண்டு. எது இந்த மக்கள் கைக்கு கிடைக்க வேண்டுமோ அது கிடைக்கட்டும்னு முடிவு பண்ணி தான் கொடுத்தார். அதையே நம்ம முழுசாக எடுத்துக்கல. பதிகத்தில் 4 பாட்டை பாடி முடிக்கிறோமா இல்லையா? பதிகத்தை முழுசாவா பாடுறோம் எங்கேயாவது? காரணம் நேரங்கள் நமக்கு கிடைக்கலன்னு சொல்கிற ஒரு பொய். முதலை வாய்ப்பட்ட மகனுக்கு அங்கு உயிரிழத்தது யார்? அந்த தமிழ் பதிகத்தால் தானே. அது வேற யாருக்கு அது வாய்ப்பு? அந்த மொழிக்கு மட்டும்தான். கற்பனையை நற்பனையாக்கியது நம்முடைய இந்த தமிழ் என்ற அரிய மொழி. அழகா சொல்றார் சுவாமி, எலும்பையும் பெண்ணாக்கியது எம்முடைய தமிழ். இறைவனை 2 முறை நடந்து தூது போச்சுனார் ராத்திரியில. எது? இந்த தமிழ் மொழி. குதிரை சேவனாக வராரே, வரலாறு எங்கேருந்து வந்தது? அந்த தமிழுக்காக. கல் தூணில் காட்சியளித்தார் அல்லவா அரணையில் எம்பெருமான் முருகன். எதற்காக? அவருடைய அருணகிரியின் தமிழுக்காக. சுந்தரரையும் சேரன்மாதேவனையும் கைலாயத்துக்கு ஏங்க நம்ம இங்கேருந்து காத்தடிச்சு மேலே எத்தனை நாள் மேலே போக மாட்டாங்க. அவர் பதிகம்பானோன்னு அவர் மாட்டுக்கு மேலே வந்து வெள்ளை யானையை வச்சு கூட்டு போகிறாரு. பின்னாடி போட்டிக்கு வர நண்பனுக்கும் அவன் காதில் போயிட்டு பஞ்சாட்சரம் வந்துரு சொல்லிட்டு அந்த குதிரை இதுக்கு முன்னாடி கிளப்பின்னு போகிறான்னா எங்கிருந்து அந்த தமிழ் ஒழிக்கின்றது பாருங்கள். கையில உலா சும்மாவா வந்தது? சுவாமி கேட்குறார் அந்த உலாவை பாடுன்னு சொல்லி. தமிழில் உலா பாட வைத்தது யார்? இந்த தமிழ் மொழி, நம்முடைய தாய்மொழி. இதெல்லாம் பெருமை உணராமல் இருந்து கொண்டிருக்கிறோம். நம்ம எந்த மொழியும் தூற்ற வேண்டாம். நம்ம மொழியை பெருமையை உணர்ந்தாலே போதும். அரவம் தீண்டிய பாலகன் எங்கே இந்த உயிர் மீட்டெடுத்த வரலாறு இந்த பதிகத்தால். இதெல்லாம் போட்டங்க. அமாவாசையை பௌர்ணமியாக்க முடியுமா? ஆக்கினார் அல்லவா அபிராமிப்பட்டர். பதிகத்தை பாடி அபிராமி அம்பிகை பதிகத்தை பாடி இங்கேருந்து நடந்தது அந்த வாய்ப்புகள் எல்லாம் எம் தமிழால். இதெல்லாம் எதுக்குங்க? நம்ம போற்றக்கூடிய பெருமான் சிவபெருமான் நெற்றி கண்ணை திறக்க வைத்தது என் தமிழ் அல்லவா? நீங்கள் இல்லைன்னு சொல்ல முடியுமா? குகனுக்காக முருகமூர்த்திக்காக திறந்தார். அடுத்து எதற்காக நெற்றி கண்ணை திறக்கிறார்? நக்கீரர். அதுவும் தமிழில் பிழை என்று சொல்லுகின்ற அந்த ஒரு கோபம். என்னடா தமிழுக்கு தலைவன் எனக்கே நீ சொல்றியான்னு அந்த ஒரு வேகம். அந்த அளவிற்கு தமிழுடைய வீரியம் அதிகமானது. ஆனால் ஒன்றை உணர வேண்டும், ஸ்தோத்திரங்கள் வேறு மந்திரங்கள் வேறு. இது ரெண்டையும் குழப்பிக் கொள்ளாமல் இருந்தால் நம்ம எந்த பிரச்சனையும் வராது. அவரவர்களுக்கு எந்த மொழி சிறந்த மொழியாக தோன்றுகிறதோ அதில் பக்தி செய்ய வேண்டும். அந்த பக்தியை செய்வதற்கு நமக்கு பெரிய வாய்ப்பு இந்த தமிழ் என்பது முருகப்பெருமானுடைய திருவுருள். நமக்கு அந்த ஒரு 314 பாட்டில் ஒரு 10 பாட்டு உங்கள் மனசில் நீ கேட்டமே, அந்த 10 நாளில் எங்கள் மாணிக்க வாசகையை ஜெயிச்சிட்டார், அவ்வளோதான் சொல்லுவேன். 10 பாட்டு உங்கள் மனசில் நின்னாலே ஜெயிச்சிட்டார். அதற்கான முயற்சி தான் இது. அற்புதமான பாடல் தொடர்ந்து வரக்கூடியது. ததர ரீர ரீர ததரி நர நர ததரி ரி 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 ரி. 21வது பாடல். எம்பெருமானே, பிறப்பு இறப்பு நீக்கிட வேண்டும். பந்த பாசத்தால் கட்டுண்ட ஆன்மாக்களை அதிலிருந்து விடுவிப்பது தான் அந்த முக்தின்றது. அதை தரக்கூடிய முக்தி என்பது வடச்சொல். முக்தின்றது அது ஒரு வடமொழி சொல் தான். அது முத்தர் என்று சொன்னால் அது விடுபட்டவர் என்று பொருள்படும் தமிழில். சுவாமி என்னை இதில் அழகாக சொல்கிறார் அந்த பாடலில். முத்தர் என்று ஒரு வரியை குறிப்பிடுகிறார் சுவாமிகள். இந்த பந்தபாசங்களில் கட்டுண்டிருக்கக்கூடிய இந்த ஆன்மாவை அதிலிருந்து விடுவித்திட வேண்டும் என்பது சுவாமி விண்ணப்பம். அற்புதமான பாடல். ததரி ரி 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 தத்ததன 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 தத்தன தந்ததான சுத்திய நரப்புடனெலும் புருதசை குடலொடப்புணம் நினம் ஜலி வழிப்புடனிர் தகுகை சுக்கிலம் விளை புழுவுடக்கையும் அழுக்குமயிர் சங்கு மூலை துக்கம் விளைவித்தவினையல் கரை முனை பெருகு குட்டமுடுவி புருதி புற்றெழுதல் முட்டுவழி தூச்சி பிளவை பொறுமல் பித்தமுடுறக்க மிக கங்கமூடே
எத்தனை நினைப்பையும் விளைப்பையும் மயக்கமுருள் எத்தனை சலிப்பொடு களிப்பையும் இட பெருமை எத்தனை கசத்தையும் அலத்தையும் அடைத்து கூடில் பஞ்சபூதம் எத்தனை குலுக்கையும் எனுக்கையும் மனக்கவலை எத்தனை கவட்டையும் நடக்கையும் உயிர் குழுமல் எத்தனை பிறப்பையும் இறப்பையும் எடுத்துலகில் மங்குவேணும் எத்தனை பிறப்பையும் இறப்பையும் எடுத்துலகில் மங்குவேணும் தத்ததன தன தனவனத்தனமே தத்தனதனத்தனதனத்தவனதித்திமிலை ஒத்த முரசம் துடியிட கிமுழவு பறைகள் சத்தமறைய தொகுதி ஒத்த ஜனி ரத்த விளமண்டி ஓட தத்தனதனத்தனதனத்தவனதித்திமிலை ஒத்த முரசம் துடியிட கைமுழவு பறைகள் சத்தமறைய தொகுதி ஒத்த ஜனி ரத்த விளமண்டி ஓடு சத்திகிரி நெளிப்பகவுண பிணமிதப்பமர் கைத்தள விரித்து ஹரஹர சிவபிள தோமென சக்கிரி நெளிப்பகவுண பிணமிதப்பமரர் சக்கிரி நெளிப்பகவுண பிணமித பமரர் கைத்தளம் விரித்த ஹரஹர சிவபிழை தோமென சக்கிரிகிரி சுவர்கள் லக்கணமே பக்குவிட வென்றவேல சித்தமதில் எத்தனை ஜகத்தலம் விதித்துடன் அழித்து கமலத்தனை மணி குடுமி பற்றிமல் சித்திரகரத்தலம் வழி பபல குட்டி நடம் கொள்வே செட்டி வடிவை கொடுதினை புனமதில் சிறுகுறப்பின் அமலுக்குள் மகிழ் செட்டி குருவே பிலுரை சிற்பமரருக்கொரு குருக்கள் என முத்தர் புகழ் தம்பிரானே சித்தமதில் எத்தனை ஜகத்தலம் விதி துடன் அழித்து கமலத்தனை மணி குடுமி பற்றி மலர் சித்திரகர் தலம் வழிப்பபல குட்டி நடம் சித்திரகரத்தலம் வழிப்பபல குட்டி நடம் கொள்வோ சித்திரகரத்தலம் வழிப்பபல குட்டி நடம் கொள்வேளே செட்டி வடிவை கொடுதினை புனமதில் சிறுகுற பெணமளி குள்மகிழ் செட்டி குரு வெற்பிலுரை சிற்பரமரு கொரு குருக்கள் என முத்தர் புகழ் தம்பிரானே தம்பிரானே எத்தனை விரப்பையும் இறப்பையும் எடுத்துலகில் மங்குவேனோ பெருமாளே தம்பிரானே தம்பிரானே அற்புதமான பாடல் அது. அதுவும் சித்திரகர தலம் வெளிப்ப பலகுட்டி நடம் கொள்வோன் கொள்வேளே அவேலான்னு சொல்லி ஒரு அற்புதமான ஒரு கருத்து. அடுத்ததாக வரக்கூடிய அற்புதமான பாடல் விளக்கத்தை அப்புறம் பார்க்கலாம். ஏன்னா அது விளக்கம் பார்க்க வேண்டிய ஒரு பாடல். சுருட்டின்னு பேர், அழகான ராகம், மங்களகரமான ராகம். சேலும் மயிலும் தரித்த வாழையடரும் கடைக்கண் மாதரை வசம் படைத்த வசமாகி தான தன தந்த தத்த தான தன தந்த தத்த தன தன தந்த தத்த தனத்தான செலுமகிலும் தரித்த வாழையடரும் கடைக்கண் மாதரை வசம் படைத்த வசமாகி சீலம் மறையும் பணத்தில் ஆசையிலே என்றவத்தை காலமுடன் கிடக்கும் அவர் போலே காலும் மகிரும் பிடித்து மேவும் சிலுக்கும் பிணக்கு நாளும் மிக நின்றலைந்த விதமாய
காமகலகம் பிணித்த தோதகம் எனும் துவக்கிலே அடிமையும் கலக்கம் உரலாமே. கலகலகம் பிணித்த தோதகம் எனும் துவக்கிலே அடிமையும் கலக்கம் உரலாமோ. ஏலகில வங்கவர்க்க நாகவகுளம் படப்பை பூகமருதம் தழைத்த கரவீரம் யாவும் மலை கொண்டு கைத்த காவிரி புறம்பு சுற்றும் ஏரகம் அமர்ந்த பச்சை மயில் வீரா. யாவும் மலை கொண்டு கைத்த காவிரி புறம்பு சுற்றும் ஏரகம் அமர்ந்த பச்சை மயில் வீரா. சோலை மடல் கொண்டு சக்கரமால் வரை அறிந்த வஜ்ரபாணியர் தொழும் திருக்கை வடிவேலா. சூர்முதிர் கிரவுஞ்ச வெற்பும் வேலை நிலமும் பகைத்த சூரனுடலும் துணித்த பெருமாளே. பெருமாளே ஏரகம் பச்சை ஏரகம் அமர்ந்த பச்சை மயில் வீரா. பெருமாளே பெருமாளே பெருமாளே. இளவஞானலும் இஞ்சொடு சுரப்புன்னை இளமறு திலவங்கம் கலவி நீர்வரு காவிரி. ஞானசம்பந்த பெருமானார். ஏலமோடிலை இளவங்கமே இஞ்சியே மங்களுந்தி ஆலுயாவரு புனல். யாரு? ஞானசம்பந்த பெருமானார். காவிரிக்கு எவ்வளோ பெருமைகள் இருக்குது தெரியுமா? அதை சுவாமி இங்கிங்கே அந்த இடத்துல கொண்டு வர எதுவா ஏலமில வங்க வர்க்கம் நாகவகுளம் படப்பை பூகமருதம் தழைத்த கரவீரம் யாவும் மலை கொண்டு தைத்த காவிரி புறம்பு சுற்றும் ஏரகம் அமர்ந்த பச்சை மயில் வீரா. ஏலம் லவங்கம்லாம் அங்கேருந்து அடிச்சு தலைக்காவிரிலேருந்து பிச்சுண்டு வரதான் அங்கே என்ன இஞ்சி மஞ்சள் லவங்கம் அவ்வளவு அந்த காவிரி தண்ணியோட வெள்ளம் மாதிரி. உண்மையான காவிரியை பார்த்தா நம்ம உள்ள கால் வைக்க மாட்டோம், பயந்துருவோம். அந்த அளவிற்கு வெள்ளமாக இருக்கும். இது இங்கே அருணகிரிநாத சுவாமி தான் சொன்னாரான்னா இவருக்கு குருநாதராக ஞானசம்பந்தரே சொல்லி வச்சுட்டார். இதற்கு முன்னாடி ஒன்றில் சொல்லி வச்சுருக்காங்க. இன்னமும் எனக்கு ஞாபகம் இருக்கு. என்னுடைய ஒரு சரியாக சொல்லணும்னா நான் ஒரு 6வது படிக்கும் பொழுதுன்னு வச்சுக்கலாம். பள்ளியில் ஒரு காம்படிஷன் கொடுப்பாங்க எல்லாருக்கும். ஒரு 4 வரியில் பாட்டு கொடுத்து இதை நல்லா சூப்பராக பாடிட்டு யார் பாடுறீங்களோ அவங்களுக்கு பென்சில் தரேன் இல்லை ரப்பர் தரேன்பாங்க. அன்றைக்கி ரப்பர்லாம் பெரிய விஷயங்க. இன்றைக்கி ஒரு வீட்டிலையும் 10 ரப்பர் கிடக்கு கீழே. அப்பா அம்மா பொறுக்கி இந்தாம்மா ரப்பர், அது வேண்டாம் போம்மா. ஒரு பென்சில் இல்லை, அந்த பென்சில் இத்தினூண்டு ஆகிற வரை வச்சு எழுதின காலம் உண்டு. இன்றைக்கி இந்த பிள்ளைக டெய்லி ஒரு பென்சில்யா. அந்த மூக்கு போயிடுச்சுன்னா தூக்கி போட்டு அப்பா வேறு பென்சில் கொடு. ஏன் அந்த பென்சில் சீவ மாட்டியா? அப்போயா இப்போ அப்பா அந்த ஷேவ் பண்ணுற பிளேடை வச்சு சீவணும் அந்த பென்சிலை. அவ்வளோ கஷ்டம். இன்றைக்கி எல்லாம் ஷார்ப்னர் இருந்து இவ்வளோ சோம்பச்சாவடிகளாக பிள்ளைகளை வச்சுருக்கோம். அப்போ இந்த காம்படிஷன் வாத்தியார் சொன்னோன்னா பாட்டு கொடுப்பார். எனக்கு ஞாபகம் இருக்குது. மருங்கு வண்டு சிறந்தார்ப்ப மணிப்புல்லாடை அது போர்த்த கருங்கையற்கண் வெளி தொல்கி நடந்தாய் வாழி காவேரின்னு சிலப்பதிகாரத்தில் வரக்கூடிய பாடல். காணல் வரின்னு நினைக்கிறேன். நான் என்ன பண்ணேன்னா எல்லாரும் அவங்க அப்படி போட்டு பாடிட்டு வந்தாங்க. எப்பயுமே வாத்தியார் இம்ப்ரெஸ் பண்ணுறதுல ஒரு தனி கலை. நம்ம 40 பேர் 50 பேர் கிளாஸில் இருப்பான். இப்போ தான் கரெக்டாகலாம் நீங்கள் வைக்கிறீங்க. அப்போ ஒரு சமயம் 40-50 பேரோடு உட்காந்துருப்போம் கிளாஸில். உடனே வாத்தியார் சொல்லிட்டார். மறுநாள் போன பசங்க நீ என்ன பாட போகிற? நம்ம அந்த பயப்புள்ளைகளுக்கு மட்டும் ஃப்ரெண்ட்ஷிப் ரொம்ப நம்பப்படாது, ஒரு அளவாக தான் நம்பணும். என்ன ஃப்ரெண்ட்ஷிப்பே கதின்னு இல்லாட்டி உண்மையை சொல்லிடப்படாது. நான் நாளைக்கு என்ன பண்ண போகிறேன்னு தெரியுமா? இப்போ பசங்க கதையாக பேசுது. ஃபோன் பண்ணி அப்பா அம்மாட்ட பேச சொல்லி ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட கதையாக இங்கே நடந்ததெல்லாம் சொல்லணும். காலேஜில் தானே பேசிகிட்டு இருந்தீங்க, திருப்பி வீட்டில் வந்து என்ன பேசுகிறீங்க? அப்போது எல்லாத்தையும் சொல்லக்கூடாது. பசங்க எப்போ நீ என்ன பாட போகிற, எப்படி பாட போகிற, அதெல்லாம் சொல்ல மாட்டேன் இரு அப்படின்றது. வாத்தியார் பாட கூப்பிட்டார். எல்லோரும் ரொம்ப அழகாக பாடினாங்க. நான் வாத்தியார்கிட்ட சொன்னேன், எப்படியும் நல்லா இருந்தாலும் அடிச்சு விடுவார் வாத்தியார்னு தெரியும். நல்லா ஜம்முன்னு இருப்பார். ஒயிட் ஜிப்பா போட்டு வெள்ளை வேஷ்டி, தமிழ் ஆசிரியர். நீதி போதனைன்னு ஒரு வகுப்பு உண்டு. இப்போ இருக்கா தெரியல. நீதி போதனை கட்டாயமாக அந்த காலத்தில் வகுப்புகளில் இருந்தது. ஆமாம். வாத்தியார் சொல்கிறார். நான் உடனே போனேன். என்ன பாட்டு நீங்கள், என்ன சாமி பாட்டு நீங்கள் சொல்லுங்க, நான் பாடிட்டேன். ஆனால்
மருங்கு வண்டு சிறந்தார்ப்ப மணிப்புல்லாடையது போர்த்த கருங்கையற்கண் வெளி தொல்கி கருங்கையற்கண் வெளி தொல்கி நடந்தாய் வாழி காவேரி நடந்தாய் வாழி காவேரி கருங்கையற்கண் விழி தொல்கி நடந்த வெல்லம் நின் கணவன் திருந்து செங்கொல் வளையாமை அறிந்தேன் வாழி காவேரி அறிந்தேன் வாழி காவேரி அப்படின்னு வாத்தியார் அப்படியே வந்து டே சூப்பர்ரா சூப்பர்ரா எங்கே ஒரு சினிமா பாட்டை பாடிட்டோம் கொண்டுபட போகிறா இருந்தால் போட்டு கொத்தி விடுவாரேன்னு நினச்சேன். எதை எப்படி செய்தால் மக்களை கவர முடியும், ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். அது எதாக இருந்தானே அன்னைக்கு அந்த பாட்டு ஃபேமஸ், இன்னும் ஞாபகம் இருக்குது. அது ஒரு பழைய பாட்டு சினிமா, திருப்பியும் அது ஒரு தடவை தாய்க்கு ஒரு தாலாட்டன் படத்தில் வெளிவந்த டைம். அப்போல்லாம் சினிமா பார்க்குறதே வேலையாக வச்சுருப்போங்க நாங்கள்லாம். எங்கள் பிள்ளைகள் பார்க்குறாங்கன்னா இங்கேயே வந்து அந்த பிளட்டு தானே எல்லாம். அப்போ அது மனசில் பதியும். அந்த பதிந்ததை கொண்டு அந்த பாடல் காவேரிக்கு அவ்வளவு சிறப்புகள். யாரா காவேரியோட கணவன்னா சோழ மன்னன் என்று சொல்லுகிறாள் பாருங்கள். அவனுடைய செங்கோல் வளையாமல் இருந்தது என்றால் அந்த காவிரியால், அந்த காவிரியில் எப்பொழுதும் நதியில் அந்த நீர் பெருகி கொண்டே இருந்தால் முப்போகமும் விளையும் நம்முடைய தஞ்சை மண். அதனால் அந்த சோழ மன்னன்ற என்ன இப்படி பண்ணுறான் ஆட்சி, ரொம்ப அழகானு சொல்லுகிறார். இதில் அற்புதமான பாடல் இந்த சிலப்பதிகாரத்தில். எங்கே அங்கெல்லாம் போகிறதுக்கு நேரம், அங்கேருந்து சுவாமி கொண்டு வந்து இங்கே சொல்கிறார் பாருங்கள். ஏலம் இலவங்கம் வர்க்கம் நாகம் வகுளம் படைப்பை எல்லாத்தையும் சொல்கிறார். பூகம் மருதம் தழைத்த கரவீரம். இதெல்லாம் ரிசர்ச் போனோம்னா இந்த ஒரு 10 நாள் இல்லை 30 நாள் வேண்டும். சாமி விட்டுரு, இங்கே வரோம். தருவறிவர் ஆகும் என்று பொருள் நசையில் நாடி வண்டு. நம்ம இந்த தமிழ் பொருளில் போய் ஆசையை போடுறோம், அங்கே போவே கூடாது, இங்கே வந்துரு. தருவறிவர் ஆகும் என்று பொருள் நசையில் நாடி வண்டு தனி விடு சொல் தூது தண்ட முதலான. விஜயநாகரியை மத்தியமத்தில் பாடுறோம். லோபியரை நாடாது மனம் இறைவனை நாட வேண்டும்ன்ற அற்புதமான விண்ணப்பம். தனதன தன தந்த தனதன தான தந்த தனதன தான தந்த தன தானா தருவறிவர் ஆகும் என்று பொருள் நசையில் தனி விடு சொல் தூது தண்ட முதலான. சரச கவி மாலை சிந்து கலித்துறைகள் ஏசலின்ப தருமுதல தான செஞ்சொல் வகை பாடி மறுவுகையும் ஓதி நொந்து அடிகள் முடியே தெரிந்து வரினும் இவர் வேதம் எங்களிடமாக வரும் அதுவோ போதும் என்று ஒரு பணமோதாசீனம் சொல் மடையரிடமே நடந்து மனம் வேறாய் உருகி மிகவாக வெந்து கவிதை சொல்லியே தெரிந்து உருகி மிகவாக வெந்து உழல்வதுமே தவிர்ந்து விடவே நல் உபய பதமால் விளங்கி மிக பரமும் ஏவ இன்பம் உதவியனை ஆள அன்பு தருவாயே குறுகி நொடு நாரையன்றுள் இறைகள் அது நாடி தங்கள் புதிகுள் இளவாளை கண்டு பயமாக குறை கடல்களே அதிர்ந்து வருவதெனவே வேளங்கு குறுமலையின் மேல் அமர்ந்த பெருமாளே குறுமலையில் மேல் அமர்ந்த பெருமாளே அருள்வாயே பெருமாளே அருள்வாயே பெருமாளே. திருமணத்தடை நீங்கிறதுக்காக அடுத்தபடி ஒரு பாடல் வச்சுப்போம். கல்யாணத்தடைகள் நீங்கி எல்லோரும் இன்புற்று இருக்க வேண்டும். ஹம்சநாதம் திருவேரகம் என்று சொல்லக்கூடிய சுவாமி மலையில் தான் அகத்திருளை நீக்கவல்ல ஞான ஒளி வீசுகின்றதுன்னு சுவாமி சொல்றார். அதனால்தான் திருவேரகம். எனவே ஒரு அற்புதமான பாடல். இந்த பாடல்ல கருத்து தத்துவங்கள். தெருவினில் நடவார் மடவார் தனதனதான தனன தனனதத்தம் தான் திஸ்ர திருப்புடை.
தனதனதனநாதனன தனனதத்தம் தனத்தான தெருவில் நடவாமடவார் திரண்டொருக்கும் வசையாலே தினகரன் என வேளையிலே சிவந்துதிக்கும் மதியாலே ஒரு சிலை வளையா இளையா மதம் தொடுக்கும் கணையாலே புலகித முளையால் அலையா மனம் சலித்தும் விடலாமோ தெருவினில் நடவாமடவார் திரண்டொருக்கும் வசையாலே தினகரன் என வேளையிலே சிவந்துதிக்கும் மதியாலே ஒரு சிலை வளையா இளையா மதம் தொடுக்கும் கணையாலே உலகித முளையாரளையா மனம் சலித்தும் விடலாமோ ஒரு மலை இருகூர் எழவே உரம் புகுத்தும் வடிவேலா ஒளி வளர்திருவேரகமே உகந்து நிற்கும் முருகோனே அருமறை தமிழ் நூலடவே தெரிந்துரைக்கும் புலவோனே அரியறி பிரமாதியர்கால் விளங்க விழ்க்கும் பெருமாளே அருமறை தமிழ் நூலடவே தெரிந்துரைக்கும் புலவோனே அரியறி பிரமாதியர்கால் விளங்க விழ்க்கும் பெருமாளே 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 பெருமாளே. ஒன்றும் அவ்வளோ ஈஸி அப்படின்னு நம்ம கணக்கு போட முடியாது. அதான் சொல்ல, நான் 100 தடவை பயிற்சி பண்ணிட்டு வரக்கூடியவன். அவர்கள் அப்படி இல்லை. நான் எதை செஞ்சாலும் கூட செஞ்சாகணும். கட்டின பொண்டாட்டியோடு நம்மளோட கஷ்டப்படுறவங்க யாருன்னா அந்த 3 பேர் தான். நம்ம கண்ணசைவுக்கு வேலை பார்க்குறது வீட்டுக்காரி மட்டும் இல்லை, பக்கவாத்தியக்காரங்களும் தான். அது ஒரு பெரிய ஒரு பாக்கியம்னு வச்சுங்களேன். ஏன்னா மிகச்சிறந்த ஒரு பெரிய அற்புதமான கலைஞர் நம்ம மாதேஷ் அண்ணாவும் சரி. அவரும் அதுக்குள்ளே என்ட்ரி ஆகிறார் பாருங்க. இப்படியா அந்த பாட்டை எப்படி தூக்கி நிப்பாட்டலாம் என்ன, அதுதான் ரொம்ப முக்கியம். அந்த பக்கம் அவர் என்ன பண்ணலாம், எங்கேயாவது சங்கதி போட்டு சிவா இந்த பக்கம் திருப்பு, அங்கேயே பார்த்துக்கிட்டு இருக்கேன் அந்த ஆள், இந்த பக்கம் திருப்பு, இவர் நீ இந்த 2 பேரையும் பார்த்துறேன், என்ன பார்க்கவே முடியல, ரொம்ப பின்னாடி போட்டாங்களே அவர். முப்பெரும் தேவர்களை பார்த்துட்டு இருந்தார் திருப்புகளை பாட முடியும், சிவம் என்ற ஒன்றை அடைய முடியும்ன்ற மாதிரி அற்புதமான திருப்புகள் பாடல்கள். இது எங்களுக்கு கிடைச்ச பாக்கியம். முருகா. அடுத்ததாக முருகப்பெருமானது புகழ் அளவு கடந்தது. அதில் ஒரு முருகப்பெருமானுக்கான அந்த புகழ் சொல்ல ஒரு சொல்லை கூறினாலும் பெரும் சுகங்கள் நமக்கு உண்டாகும் என்பது அருணகிரி சுவாமிகளுடைய வாக்கு. இறைவனுடைய திருநாமங்கள் நம்முடைய துயரை தீர்த்திடும். நாசர்தம் கடைதனில் தன தனன தன தனன தன தன தத்த. இதை காவடி சிந்தாக அமைக்க முயற்சி பண்ணியிருக்கோம். நாசர்தம் கடையதனில் விரவி நான் மெத்த நுந்து தடுமாறி ஞானமும் கெடகடைய வழுவி ஆழ தழுந்தி மெலியாதே மாசகம் தொழும் உனது புகழின் ஓர் சொற்பகந்து சுகமேவி மாமனம் கமழும் இரு கமல பாதத்தை நின்று பணிவேனோ. வாசகம் புகழ ஒரு பரமர்தாம் மெச்சுகின்ற குருநாதா வாசவன் தரு திருவையொரு திவையானை கிறங்கு மனவாளா வாசவன் தரு திருவையொரு தெய்வயானை கிறங்கு மனவாளா கீசகஞ்சுர தருவு மகிழும் அத்தி சந்து உடை சூழும் கேசவன் பரவு குருமலையில் யோகத்தமர்ந்த பெருமாளே.
கேசவன் பரவு குருமலையில் யோகத்தமர்ந்த பெருமாளே, யோகத்தமர்ந்த பெருமாளே, யோகத்தமர்ந்த பெருமாளே. ஆகமப் பொருளை உணர்த்தக்கூடிய அற்புதமான பாடல் இது. இது பாசந்தி அப்படின்ற ராகம். எனக்கு என்னமோ ரொம்ப பிடிக்கும் இந்த ராகம். ஒரு வயசுக்கு அப்புறம் பாசந்தி யாருக்கும் பிடிக்கப்படாது. ஆனால் வாசந்தி ஒன்றும் பிரச்சனை இல்லை, எவ்வளோ வேணாலும் பாடலாம். அதனால் நான் அந்த 6 படைக்குமே இந்த ராகத்தை மட்டும்தான், 6 படையிலும் பயன்படுத்தப்பட்ட ஒரு ராகம்னா அது வாசந்தி மட்டும்தான் பயன்படுத்தியிருக்கேன். அது ரொம்ப மனசை ஒரு உருக்கமான ஒரு ராகம் அது. வேறுபாமனத்தை பாதாரமே நினைந்து 4 பற்று வகையான ஆகமத்தின் பெருமையும் அந்த சைவாகமத்துடைய சிறப்பையும் சொல்லக்கூடிய பாடல்களில் இதுவும் ஒன்று. தானன தானதத்த தானன தானதத்த தானன தானதத்த தனதான வேறுபாமனத்த பாதாரமே நினைந்து 4 பற்ற வகையான 4 ஆகமத்தில் நூலாய ஞானமுத்தி நாடேறு நான் உரைத்த நெறியான நீ வேறனாதிருக்க நான் வேறனாதிருக்க நேராக வாழ்வதற்குள் நருள் கூற நீ வேறனாதிருக்க நான் வேறனாதிருக்க நேராக வாழ்வதற்குள் நருள் கூற நீடார்ஷடாதரத்தில் மீதே பராபரத்தை நீ காண நாவனை சொல்லருள்வாயே. நீரார்ஷடாதரத்தில் மீதே பராபரத்தை நீ காண நாவனை சொல்லருள்வாயே. சேவேரும் ஈசர் சுற்ற மாஞான போத புத்தி சீராகவே உரைத்த குருநாத தேரார்கள் நாடு சுட்ட சூரார்கள் மால வெட்டு தீரா குகா குரத்தி மனவாள காவேரி நீர் வடக்கிலே காவேரி நேர் வடக்கிலே காவேரி நேர் வடக்கிலே வாவி பூமணத்த காரார் சுவாமி வெற்பில் முருகோனே காவேரி நேர் வடக்கிலே வாவி பூமணத்த காரார் சுவாமி வெற்பில் முருகோனே கார் போலும் மேனி பெற்ற மாகாளி வாலை சத்தி மாகாளி வாலை சத்தி மாகாளி வாலை சத்தி கார் போலுமே நீ பெற்ற மாகாளி வாலை சத்தி காமாரி வாமி காமாரி வாமி பெற்ற பெருமாளே பெருமாளே மாகாளி பெற்ற பெருமாளே வாலை சத்தி காமாரி வாமி பெற்ற பெருமாளே 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 நான் நேராக வாழ்வதற்குன் அருள் கூற பராபரத்தை நீ காணனாவனை சொல்லருள்வாயே பெருமாளே அருள்வாயே முருகோனே பெருமாளே குருநாதா புத்தி சீராகவே உரைத்த குருநாதா
மணவாளா பெருமாளே முருகோனே அருள்வாயே. காவேரி மாதிரியே பொங்கி வருது பத்தேளாங்க. என்ன அற்புதமான வரிகள் பாருங்களேன். நீ வேறனாதிருக்க நான் வேறனாதிருக்க நேராக வாழ்வதற்குன்னு அருள் கூற. நீ ஒரு பக்கம் நான் ஒரு பக்கம், புருஷன் முன்னாடி எதிர் இருந்தால் விளங்குமா? ஒன்றாவே இருந்தா தாங்க. அது மாதிரி இறையோடு நாம் உணர்வுகள் ஒன்றாக இருக்க வேண்டும். சுவாமியிடத்தில் அப்படியே ஒன்றிவிட வேண்டும். நமக்கு என்ன தேவை என்பது அவனுக்கு தெரியும். நமக்கு தேவையானவற்றை விண்ணப்பமாக அவனிடம் முன்வைக்க வேண்டாம். அவனின் பெருமைகளை அப்படியே மனசில் இருத்தி சுவாமி என்ற ஒரு வார்த்தை போதும். நமக்கு அவன் உலகத்தை என்ன தேவையோ அவ்வளவையும் தருவான். சுவாமி ரொம்ப அழகாக சொல்லுகிறார். நீடார் ஷடாதரத்தின் மீதே பராபரத்தை நீ காணனா ஆவனை சொல்லருள்வாயே. சுவாமி எனக்கு ஒரு வார்த்தை குடியா நீ. என்ன ஒரு விண்ணப்பம். சுவாமி அழகாக சொல்லுகிறார். காவிரி நீர்வடக்கிலே, காவிரி கரையின் நீர்வடக்கில் இருக்கக்கூடியது சுவாமிமலை என்ற ஒரு தத்துவம். ஒரு சிறு கருத்துக்கள் உண்டு. இந்த 400 ஆண்டுகளுக்குள்ளாகத்தான் அந்த மலையானது கட்டுமலை என்று உருவாக்கப்பட்டது. அதற்கு முன்பு ஒரு சிறு குன்றுதான் அப்படின்றது ஒரு வரலாற்று பதிவுகள். இதே போல் அங்கே அந்த 60 வருஷத்துக்கும் படி இருக்கும். 60 ஆண்டுகள் 60 படிகள், அதெல்லாம் ஒரு பெரிய ஒரு ஆத்மார்த்தமான அமைப்பு. இன்றைக்கி நேரம் இருந்தால் நிச்சயமாக ஒரு பாடல் உண்டு. திருகெழு கூற்றறிக்கைன்னு ஒன்று உண்டு. அந்த ஸ்தலத்தில் பாடப்பட்டது. ஆனால் அந்த ஸ்தலத்துக்கான திருப்புகழாக அது கூறப்படவில்லை. ஆனாலும் அது ஒரு பாட வேண்டிய ஒரு அற்புதமான பதிகம்தான். தொடரக்கூடியது ஆபேரி என்று சொல்லக்கூடிய அற்புதமான ராகம். வஞ்சகனாகி என்னை அவர் நிறைய திட்டிப்பார். சுவாமி தன்னைத்தானே எவ்வளவு திட்டணுமோ அவ்வளவும் திட்டிப்பார். அப்படிப்பட்ட சுவாமி தன்னை ஆட்கொள்ள வேண்டும் என்ற விண்ணப்பத்தை இந்த பாடல் மூலமாக சுவாமியிடத்தில் வைக்கிறார். தனதனதான தந்த தனதனதான தந்த தனதனதான தந்த தனத்தான நிலவினிலே இருந்து வகை மலரே தெரிந்து நிறைகுடல் மீதணிந்து குழைத்தாவும். நிலவினிலே இருந்து வகை மலரே தெரிந்து நிறைகுடல் மீது அணிந்து குழைத்தாவும். நிகரருவேலினங்கள் வரிதர வாசகங்கள் நினைவரவே மதநூலின் நினைவரவே மொழிந்து மதநூலின் கலப மனோகரங்கள் அளவரவே புரிந்து கனியிதழே அருந்திய அனுராக கலவியிலே முயங்கி வனிதையர்பால் மயங்கு கபடனை ஆள உன்றன் கூறாய். உலகமொரேழண்டர் உலகமும் ஈசத்தங்கும் உயர்கையிலாயமும் புன் வரை தானும் உயிரொடு பூதம் ஐந்தும் ஒரு முதலாகி நின்ற உமையருளால் வளர்ந்த குமரேசா சுலைபர் உயிரொடு பூதம் ஐந்தும் ஒரு முதலாகி நின்ற உமையருளால் வளர்ந்த
குமரேச குலைபடு சூரன்னங்கம் அழிபட வேல் எறிந்த குமர கடோர வெங்கன் மயில் வாழ்வே கொடுமுடியாய் வளர்ந்து புயநிலை போல் உயர்ந்த குருமலை மீது அமர்ந்த பெருமாளே. அப்படியே தண்ணி இல்லாத காவிரியில் காத்தடிச்சா மணல் எப்படி போகும், அது மாதிரி அப்படியே காமிச்சுட்டு இருக்கார் பாருங்கள் விடாமல். அற்புதமான பாடல், வரக்கூடிய பாடல். முருகப்பெருமான் திருவடியை நாம் பெற வேண்டும், அதற்கான விண்ணப்பம். அப்படி சின்ன பாட்டு தான். நிறைமதி முகமெனும் மொழியாலே நெறிவிழிகனையனும் நிகராலே, நிறைமதி முகமெனும் மொழியாலே நெறிவிழிகனையனும் நிகராலே, உறவுகள் மடவர்கள் உறவாமோ உனதிருவடியினே அருள்வாயே, உறவுகள் மடவர்கள் உறவாமோ உனதிருவடியினே அருள்வாயே, மறைபயில் அறிதிரு மருகோனே மறுவலர் அசுரர்கள் குல கால, மறைபயில் அறிதிரு மருகோனே மறுவலர் அசுரர்கள் குல கால, குறமகள் தானே மனம் அருள்வோனே குறமகள் தானே மனம் அருள்வோனே குருமலை மருவிய பெருமாளே, குறமகள் தானே மனம் அருள்வோனே குருமலை அருவிய பெருமாள், குருமலை மருவிய பெருமாளே உனதிருவடியினி அருள்வாயே பெருமாளே அருள்வாயே பெருமாளே. இந்த மாதிரி குட்டி குட்டியாக ஒரு 4 பாட்டு தெரியும். எப்படின்னா ஒரு 2008க்கு முன்னாடி எல்லாம் கச்சேரி கிளாசிக்கல் மியூசிக் பாடுறோமோ முடிக்கிற போது இது மாதிரி 4 பாட்டு கடப்பட முடிச்சுவிட்டு கும்பிடு போட்டுருவோம். அப்படி 4 வரி பாட வைத்த எம்மை இங்கே ஆட்கொண்டு வந்து முற்றோதலாக நீ கச்சேரி முழுசா இதை தாண்டா செய்ய போகிறேன்னு சுவாமி உத்தரவு. என்ன அற்புதமான ஒரு எளிமையான பாடல். இதெல்லாம் சுவாமி அவர் நினச்சா மட்டும்தான் இது சாத்தியம். நாங்கள் பாடின்னு இருக்கோம், ஐயா பேசிக்கிட்டு இருக்காங்க, பூவை தள்ளி விட்டார். அப்பயே முடிவு பண்ணோம், ஏதோ கணக்கு போட்டு வச்சுருக்காங்க அந்த சொக்கன், என்னமோ கணக்கு உள்ளுக்குள்ளே இருக்குன்னு. அதான் நடந்தது. நாங்கள் பாருங்கள், ஞாயிற்றுக்கிழமை முடிச்சு புல்லான்னு கணக்கு போட்டோம். நீ யாரையா கணக்கு போட, எல்லா கணக்கையும் போடுறவன்னா நீ கூட வா, அவ்வளவுதான். அதுதான் சுவாமி உத்தரவு. தூக்கம் வர மாட்டேங்குது, இது முடித்ததுக்கப்புறம் தான் நம்மளுக்கு எல்லாமே. அது ஒரு பெரிய சரித்திர சாதனை, வரலாற்று சிறப்பது. யாருக்கு தெரியுதோ தெரியலையோ, சொக்கனுக்கு தெரியும். அவ்வளோ சீக்கிரமாக அதெல்லாம் 10 நாள் செய்கிறதெல்லாம் ஒரு மிகப்பெரிய வரலாறு. ஆபோகி என்று சொல்லக்கூடிய அற்புதமான ராகத்தில் வாழ்வியலில் முறையற்ற பெண்களோடு நமக்கு எந்த விதமான நட்பும் கூடாதுன்றது சுவாமி ரொம்ப அற்புதமாக சொல்லக்கூடிய பாடல். நான் முதல்ல ஒரு வரியில் பார்த்தோம், குறவு அணி பூஷண சரவண தேசிக குக கருணாநிதி அமரேசான்னு இங்கே சொல்கிறார். அந்த முதல்ல வரல, என்னமோ குராமரம் எங்கேயோ ஒரு கோயிலாச்சேன்னு திருவிடைக்கழி என்று சொல்லக்கூடிய ஒரு அற்புதமான ஸ்தலத்தில் முருகப்பெருமான் வீற்றிருக்கிறார். அந்த ஸ்தலத்தை பற்றி இந்த சுவாமிமலையில் வைப்பு ஸ்தலமாக 2-3 இடங்களில் வந்து இந்த திருப்புகளில் சொல்லுகிறார். இந்த ஒரு 38 பாடலில் அந்த சென்ற பாடல் நம்ம பார்த்தோம். இந்த பாடலையும் அதே செய்தியை சொல்லுகிறார் அற்புதமாக. இப்பாடலில் குறாமலர் முருகப்பெருமானுக்கு மிக உகந்த பூ. கோயம்பேடில் அந்த பூவை தவிர எல்லா பூவும் கிடைக்கிது, அது மட்டும் கிடைக்கல. சீக்கிரம் அது கிடச்சிரும். அது இனி வந்துடும், உருவாக்கிடுவாங்க. ஏதாவது மலர்கள் காடுகளில் இருக்கக்கூடும் அந்த மரத்துடைய இது. மற்ற எல்லா புஷ்பமும் கிடைக்கிது. நான் சும்மா போய் கேட்டு பார்த்தேன், இந்த குறாமலர் இருக்குமாண்ணா அப்படின்னாங்க. இல்லைம்மா நீ கிடைச்சா சொல்லு, நான் தாமரை பூ வாங்குற இடத்துல இந்த நீல சங்கு பூவெல்லாம் வச்சுருப்பாங்க. அவங்கள்ட்ட என்ன பூ சொன்னாலும் எடுத்து வைப்பாங்க. புங்கை மலர்லாம் அந்த சண்டியாகத்துக்கெல்லாம் கேட்போம், தருவாங்க. சரி கேட்டு வச்சேன், குறாமலர். குறாவா? சரி, உனக்கு என்ன விஷயம் தெரியாதா? இப்போ நான் கொஞ்சம் பார்ப்போம், பொறுமையான்னு இருக்கோம். அது ஏதாவது கிடச்சதுன்னா சொல்லுங்கள். அந்த மரம் கிடச்சா நம்ம இங்கேயே கொண்டு வந்து வைக்கலாம்.
நம்ம இடத்துல யாராவது கிடைத்ததுன்றா சொல்லுங்கள். ரொம்ப அற்புதமான மலர், சுவாமிக்கான உகந்த மலர்களில் அதுவும் ஒன்று. அதை பற்றி சுவாமி ரொம்ப அழகாக அந்த பாடலை சொல்லுகிறார். ததரி நர பரவரிதாகிய வரையன நீடிய பனைமொழி மீதினில் உருவான தனதன தனன தனதன தனன தனதன தானன தன தானா பரவரிதாகிய வரையன நீடிய பனைமொழி மீதினில் உருவான பணிகள் உலாவிட இழையிடை சாய்தரு வயலிகள் வாழ்விழி அயிலால் நிறவரியோடியல் குடல்களின் நான் மலர் நிறை தரும் ஊரலின் நகை மீதே நிலவியல் சேர்முகம் அதில் உயர் மாமையல் நிலையிழவே அலைவதுமாமோ அரவணையார் குழி பரசிவகோரணனிடபாக மதுரை சோதி அமை உமை டாகினி திரிபுரை நாரணி அழகிய மாதருள் புதல்வோனி குரவணி பூஷண சரவண தேசிக குக கருணாநிதி அமரேசா குரமகளானே மின் மருவிய பூரண குரு கிரிமேவிய பெருமாளே குரவணி பூஷண சரவண தேசிக குக கருணாநிதி அமரேச குரமகளானே மின் மருவிய பூரண குரு கிரிமேவிய பெருமாளே பெருமாளே அமரேச. அழகான வரி. குரவு அணிபூஷண சரவண தேசிக குக கருணாநிதி அமரேசா. எப்படி வச்சு வார்த்தையை விளையாடுறார் பாருங்க. அடுத்தது ஒரு அற்புதமான பாடல். ராவணனுக்கு இன்னொரு பேர் உண்டு, தசக்ரீவன் பேர். நான் முதல்ல சொன்னேன், ஆரம்பத்திலே ஒரு வார்த்தை சொன்னேன் நந்தி பற்றி. நந்தி என்பது அவர் தர்மத்தின் நிறம். அவரை போய் பழிச்சா இவனுக்கு எல்லா சக்தியும் வந்துடுத்துன்னு எல்லா இடத்தையும் போய் ஆட்டம் காமிக்கிறான். கைலை மலையிட்ட போகிறான். நம்முடைய நந்தியம் பெருமானார் இங்கேயே நின்று ஆட்டை தங்க வச்சுக்கும், இங்கே வராதென்றார். அவன் கேட்கலை. தசக்ரீவன் என்று சொல்லக்கூடிய ராவணன் இவர் தடுத்தவன அவரை திட்டுறான். என்ன சொல்லி திட்டுறான்? குரங்கு மாதிரி மூஞ்சை வச்சுட்டு நீ என்ன தடுக்கிறியான்னு கேட்டுவிட்டான். சுவாமி நந்தியம்பெருமானார் தர்மவசீலனாச்சே உன்னை சொல்கிறார். என்ன குரங்குன்னு சொன்னேன்ல, குரங்கு மூஞ்சுன்னல்ல, உன்னுடைய தேசம் குரங்குகளால் அழியட்டம்ன்றார் சுவாமி. நந்தி சாபம் கொடுக்க மாட்டார்னா தெரிஞ்சு. நந்தி பெருமான் யாரும் சாபம் கொடுக்குறோம்ல, அவருடைய நினைக்கிறாராம் உன் தேசமானது அந்த குரங்குகள், அதே மாதிரி அந்த தேசம் வானர, அதனால தான் அழிஞ்சது. இந்த பாடலில் சுவாமிகள் சொல்லுகிறார் அதை. அந்த ராவணன் சும்மா இல்லாமல் அன்னைக்குன்னு சிவனுக்கும் பார்வதிக்கும் ஒரு உரையாடல் நடந்துட்டுருக்கு. சுவாமி, நானும் நீங்களும் சேர்ந்தாரு, சக்தியும் சிவமும் ஒன்றா இருந்தால் தானே இந்த வேதங்கள் எல்லா மறைகளும் உங்களையே புகழுது, என்ன கொஞ்சம் கம்மியாக தானே சொல்லுது. உங்களுக்கு 80%, எனக்கு 20% கொடுத்துருக்காங்களே, கவர்மெண்ட்டே 50-50 தரேன்ட்டாங்க, நீங்கள் என்ன சாமி கொடுக்க மாட்டேங்கிறீங்கன்னு சாமிகிட்ட வந்து பேசின்னு இருக்காங்க. இந்த ஊழல் வரும்போது எப்பயுமே யாராச்சும் ஒருத்தர் இறங்கணும், இல்லை யாராவது நம்ம பொண்ணு போல நம்மளை தள்ளி விடணும். நடந்ததுன்னா எல்லாம் சரியாக போயிடும். அப்போ சுவாமி அதை பேசி கொண்டிருக்கின்ற பொழுது இந்த ராவணன் சும்மா இருக்காமல் கோபம் கொண்டு, என்ன நீ என்ன அப்படியா சொல்கிற, இரு இந்த கையில மேலே தூக்கி ஆற்றேன் பாடுறான்னு தூக்கி கொழுக்கிறான். நந்தியம்பெருமான ஒரு நிமிஷம் அப்படி சிவனை நினைக்கிறார். சிவபெருமான உடனே அப்படி நினச்சி தன்னுடைய கட்டை வரல அப்படி வச்சு ஒரு அமுக்கு அமைக்கினார். முடிஞ்சு போச்சு. இந்த லாரி கீழே அடிப்பட்ட அந்த எலும்புச்சம்பளம் மாதிரி நசுங்கி சின்ன நம்ம கத்துறான், உரா உரான்னு நூற்றாண்டுகளாக கீழே கடந்து தவிக்கிறான். அப்போ சிவனுடைய மனதை இழக வைக்க வேண்டுமே, எப்படி முடியும்? இசையால் முடியும். ராவணன் தன் இசையால் இறக்கினார். சிவபெருமான் இறங்கி வந்தார். அவனுடைய அந்த சாமகானத்தை கேட்டு உருகி போய் உனக்கு என்ன வேணும் சொல்கிறா அப்படின்னு கேட்டார். இசைக்கு எவ்வளோ பெருமை தெரியுமா? மியூசிக் அது ஒரு தெரப்பி, அது இசை ஒரு மருத்துவம். அதை உணர்பவர்களுக்குத்தான் தெரியும்.
என்கிட்ட கேட்பாங்க, உங்களுக்கு என்ன வயசாச்சு? நான் சொல்கிறது இல்லை, வேணா ஆன்லைனில் போய் கண்டுபிடிச்சிக்கோன்னு சிரிச்சுட்டு போயிடுவேன். ஏன் முடி நரைக்காமல் இருக்குது? நரைக்காமல் இருக்கிறது ஒரு குத்தமா? ஏதோ எங்கள் தாத்தா பாட்டி கொடுத்த சொத்து இருக்கட்டுமே, உனக்கு என்ன பிரச்சனை அப்படின்னு சொன்னோன்னே, ஓ அவ்வளவா அப்படிம்பாங்க. இருக்கட்டும் ஐயா, அது நான் அல்ல, அது சுவாமி இசை சரஸ்வதி கொடுத்த சொத்து. இது நம்மிடம் இசை, அந்த கலைகள் மேலோங்க மேலோங்க உங்களிடத்தில் இளமை உயர்ந்து கொண்டே இருக்கும். அதிகம் இளம்பூரணன் முருகப்பெருமான் அதற்கு மிகப்பெரிய சிறந்த உதாரணம். எல்லா கலைகளுக்கும் தலைவன். தாம்பூலம் பெற்றுக்கொள்வது என்பது மிகப்பெரிய வரலாறு. தாம்பூலத்தை எடுத்துக்கொண்டு தேவர்கள்லாம் போய் கேட்குறாங்க, இந்திராதிகள்லாம் பிரம்மாட்ட போய், சுவாமி இதை யாரு கொடுக்கலாம் சொல்லுங்க, அந்த தாம்பூலம் பெற வேண்டும். சகலமும் தெரிந்த கலைஞன் ஒருவனே அந்த தாம்பூலத்தை பெற இயலும். தாம்பூலத்தை எடுத்துகிட்டு போகிறாங்க. அவர் பிரம்மா சொல்ல, அந்த ஔவையார்கிட்ட கொண்டே கொடுணும். ஔவையார் அகத்தியர்கிட்ட போன்றா. அகத்தியர்கிட்ட போனால் அகத்தியர் ஒன்று, இங்கெல்லாம் நீ சரஸ்வதி போ, அவள் தான் எல்லாத்துக்கும்னு. சரஸ்வதிகிட்ட போனால் என்னோட மோசம், அங்கே வாயை திறந்தா வீணை, என் வீணை பறந்துடுத்து, யாழை பழித்த மொழியால் பார்வதி இருக்கா, பார்வதிகிட்ட போன்றா. இப்படி சுற்றி சுற்றி போகிறாங்க. பார்வதிகிட்ட தேவி சொல்லுகிறாள், இந்த உலகத்தில் சகலமும் தெரிந்த ஞானக்காரன் யாருன்னா என் பெருமான், என் புதல்வன் முருகன், நீ அவன்கிட்ட போன்றார். முருகன்கிட்ட வந்து தாம்பூலத்தை கொடுத்தால் முருகன் பெற்றுக்கொள்ளுகிறான். யாரும் தொடாத ஒன்றை எம்பெருமான் எடுத்துக்கொள்ளுகிறார் என்றால், ஞானக்காரகன் எம்பெருமான் முருகன், இளம்பூரணன் எம்பெருமான் முருகப்பெருமான். அதையெல்லாம் இந்த பாடல் ரொம்ப அழகாக சொல்லுகிறார். மிக அற்புதமான பாடல். பல காதல் தனதான தத்ததன தனதான தத்ததன தத்ததன தனதானா பலகாதல் வெற்றிடவும் ஒரு நாழிகைக்குள்ளோர் பலனே பெற பரவு கயவாலே, பலனே பெற பரவு கயலாலே. பல பேரை மெச்சி வரு தொழிலே செலுத்தி உடன் பதறாமல் வெட்கமர் வகை கூறி விலகாதலச் செய்தனி மலையாம் உழைச்சியர்கள் வினையே மிகுத்தவர்கள் தொழிலாலே. விடமே கொடுத்து வெகு பொருளே பறித்தருளும் விலை மாதர் பொய்க்கலவியினிதாமோ, மலையே எடுத்தருளும் ஒரு வாழறக்கனுடு வடமேரெனத்தரையில் விழவோ. வடமேறு வகைய விடு தகனை உடையான் மகிழ்ச்சி பெருமருகா கடப்ப மலரணி மார்பா. சில காவியத் துறைகள் உணர்வோர் படித்த தமிழ் செவியார வைத்தருளும் முருகோனே. சில காவியத் துறைகள் உணர்வோர் படித்த தமிழ் செவியார வைத்தருளும் முருகோனே. சிவனார் தமக்குரிய உபதேச வித்தையரு திருவேரகத்தில் வரு பெருமாளே. சிவனார் தமக்குரிய உபதேச வித்தையரு திருவேரகத்தில் வருள் பெருமாளே. பெருமாளே பெருமாளே. கொஞ்சம்தான் படிச்சிருக்கேன் சார், நான் அரகுறை சார். டோன்ட் வரி, முருகன்ட்டவா, அவர் பார்த்துப்பார். நான் சொல்லல, சுவாமி சொல்றார். சில காவியத்துறைகள் உணர்வோர் படித்த தமிழ் செவியார வைத்து அருளும் முருகோனே. அற்புதமான வரிகள். அடுத்ததாக வரக்கூடிய பாடல் ரொம்ப அற்புதமான பாடல். முருகா 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 முருகா, இன்னைக்கு முடிச்சிரு முருகா. பாதி மதி நதி போதும் மணி சண்டை நாதர் அருளிய குமரேசா. பாதி மதி நதி பாதி மதி நதி போதும் மணி சண்டை நாதர் அருளிய குமரேசா. பாகு கனி மொழி மாது குரமகள் பாதம்பருடைய மனவாளா. பாகு கனி மொழி மாது குரமகள் பாதம் வருடைய மனவாளா. காதும் ஒரு விழிக்காக முரகருள் மாயன் அரிதிரு மருகோனே. காதும் ஒரு விழிக்காக முறை அருள் மாயன் அரிதிரு மருகோனே. காலன் ஏனை அணுகாமல் உணதிரு, காலன் ஏனை அணுகாமல் உணதிரு. காலில் வழிபட
காலன் என்னை அணுகாமல் உனதிரு காலில் வழிபட அருள்வாயே. ஆதியனொடு தேவர் சுரருலகாளும் வகையுறு சிறை மீளா ஆடுமயில் தனில் ஏறி அமரர்கள் சோழ வரவரும் இளையோனே. சூதம் மிகம் வல்லர் சோலை மறுபு சுவாமி மலைதனில் உறைபோனே. சூரனுடல் அறவாரி சுவரிடவே விடவல பெருமாளே. சூரனுடல் அறவாரி சுவரிட வேலை விடவல பெருமாளே. கருணாமூர்த்தி யாரான்னா எம்பெருமான் சிவபெருமான். சிவபெருமானுக்கு எதிராக யாகம் நடத்தல முக்கியமாக இருந்தவன் இந்த சந்திரன். கடைசியாக அவன் சாபம் பெற்றான். தக்கன்ட்ட போய் சாபத்தை வாங்கிட்டு வரான். தேய்ந்து கொண்டே இருக்கக்கூடிய அந்த பிறையை எடுத்து எம்பெருமான் கருணாமூர்த்தி சூட்டி கொண்டு அந்த சந்திரனுக்கு வாழ்வளித்தார். எடுத்த முதல்ல அதை போட்டார். பாதிமதி நதி சூ போதும் அணிஷடை நாதர் அருளிய குமரேசா. பாராயணத்துக்குள்ள பாட்டுது. பாகு கணி மொழி மாது குறமகள் பாதம்பருடைய மணவாளா. அடுத்து வரார். காதும் ஒரு விழிக்காக முரகருள் மாயன் அரி திருமருகோனே. எங்கிற காகத்துக்கு யார் அருள் பண்ணா? எம்பெருமான் ராமச்சந்திரமூர்த்தி. அற்புதமான வரலாறு சொல்ற, ரொம்ப சிம்பிளாக அதை முடிச்சுக்கிறேன் நேரம் கருதி. நம்முடைய ராமச்சந்திரமூர்த்தியானவர் சித்திரக்கூடமலை என்று சொல்லக்கூடிய மந்தகை நதிக்கு அருகே இருக்கக்கூடிய இடத்துல தேவி சீதாதேவியோடு அங்கே அப்படி கேம்ப், அவங்க தான் வனவாசம் போயின கேம்பில் இருக்காங்க. எப்பயுமே உலகத்தில் பெரிய சுகம் எதிரானா மனைவியோட மடியில் தலையை வச்சு படுக்கிறது இருக்கு பாருங்க, அது பெரும் சுகம். தாயின் மடியில் தலை வைத்து பார்க்கிறது அடேனப்பா, அது பெரிய 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 சுகம். என்ன, அது எல்லாருக்கும் கிடைக்கிறது இல்லை. ஏன்னா தாயின் மடியில் தலை வைத்து படுக்கக்கூடிய அந்த காலத்தின் நினைவு நம்மளுக்கு ரொம்ப நினைவில் இருக்காது. நினைவு வரக்கூடியது மனைவி தான். ராமச்சந்திரமூர்த்திக்கு பலவித சுமைகள், பல ஏமாற்றங்கள். இதை தாண்டி சுவாமி வரும்பொழுது அந்த இடத்தில் தேவியின் மடியில் படுத்துன்னு இருக்கார். தர்ப்பப்பாயில் அந்த அம்மா உட்கார்ந்துருக்காங்க, அவர் படுத்திருக்கிறார் தலையை வைத்து. அந்த நேரத்தில் என்று இந்திரனுடைய குமாரன் ஜெயந்தன் என்று சொல்லக்கூடியவன் அப்படியே வானத்தில் வந்துன்னு இருக்கான். வரும்பொழுது இங்கே பிராட்டி தேவியை பார்த்து சீதாதேவியின் அழகில் அப்படியே மயங்கி போய் மெய்மறந்து நிற்கிறான். எப்படியாவது அவளை தொட வேண்டுமே, மாற்றான் மனைவியை தொட வேண்டும் என்று எவன் ஒருத்தன் நினைத்தானோ அவன் முடிச்சுட்டான்னு அர்த்தம். அன்னைக்கு அவனுக்கு எவன் வந்து நின்றுட்டான்னு அர்த்தம். அப்போ அவன் சீதா பிராட்டியை தொட, அவள் பூமாதேவி, அவளை போய் தொட பார்க்குறான். எப்படி தொடலாம், பக்கத்தில் புருஷன் இருக்கானே யோசிக்கிறான். காகமாக உருவெடுத்து சென்று அந்த தேவியை இச்சை செய்ய பார்க்கிறான். அங்கே சென்று அவளுடைய தனத்திற்கு அருகே தன்னுடைய அந்த மூக்கால் குத்துகிறான். காகமாக உருவெடுத்து அப்படியே அந்த உதிரமானது வழிந்து அவளா தேவி அப்படியே தன்னை எப்பயாவது ஒரு நாள் தான் புருஷன் வந்து பொண்டாட்டிகிட்ட படுக்கிறான். இங்கே போய் அந்த ராமச்சந்திரமூர்த்தியோட தூக்கத்தை கெடுக்கணுமான்னு தன்னுடைய வழியை பொறுத்து கொண்டு சீதா பிராட்டி அப்படியே கல் மாதிரி தன்னை வருத்தி கொண்டு இருக்கின்ற பொழுது அந்த உதிரமானது ராமச்சந்திரமூர்த்தியின் அப்படியே அந்த பக்கம் காதில் படுது. சுவாமி எழுந்திருச்சு, என்னம்மா என்னாச்சு, உன்னுடம்புல என்ன உதிரம் என்று தவிக்கிறார். இல்லை இல்லை, அங்கே பாருங்கள், அவன் காக ரூபத்தில் வந்து என்னை தீண்டினான்னு. ராமச்சந்திரர் கோபம் வந்துடுது. அந்த பாயில் படுத்திருந்தார் இல்லையா, தர்ப்ப பாயில், அதில் ஒரு புல்லை உருகினார், எடுத்து புல்லை விட்டார். அடித்து ஓடுறான் காக்கா பறந்து. அந்த புல்லானது வல்லவனுக்கு புல்லும் ஆயுதம், நம்ம கேள்விப்பட்டிருக்கோமா? இதுதான் விஷயம். அந்த புல்லானது அம்பாக பறந்து கொண்டு இருக்கிறது. ஓடுறான், எல்லார்ட்டையும் அபயம் அபயம் அபயம்னு ஓடுறான். கடைசியாக எல்லாட்டையும் முடிச்சு கையிலேனாதர் சிவபெருமான்கிட்ட போகிறான். டேய் போடா, நீ யார் உனக்கு விட்டானோ அவன்கிட்டக்கே போ, காலில் விழு, அவன்தான் உன்னை காப்பாற்ற முடியும் என்று சிவபெருமானும் துரத்தி அடிச்சிடுறார். அங்கே ராமச்சந்திரமூர்த்தி கிட்ட போகிறான், காலில் விழுற, அபயம் ரகுராமா, அபயம் ராமச்சந்திரா, அபயம் சீதாமனாலா, என்னை காப்பாற்று, தப்பு பண்ணிட்டேன்னு. ஆனாலும் ராமர் அம்பை விட்டுட்டார்னா யாரும் நிப்பாட்ட முடியாது. அர்த்தம் விடுறது, எடுத்துட்டேன் லக்ஷ்மணா, அம்பை எங்கே விடலான்னு கேட்குறார். ஏன்னா கடலை வற்றுவதற்காக அம்பை விடுகிறார். 7 நாள் தவமாக பாயில் படுத்து கிடக்கார். அந்த வர்ணன் வரவே இல்லை.
இறங்கவில்லை, கடலை வற்றுவதற்காக பானத்தை எடுத்து விட்டார். அப்போ லக்ஷ்மணன் தான் தடுக்கிறான், வேண்டாண்ணா அந்த காரியம் செய்யாதேன்னு. அது மாதிரி இங்கேயும் சீதா பிராட்டி கொஞ்சம் பொறுமை சுவாமின்னு சொல்கிறார். சரி, ராமச்சந்திரமூர்த்தி சொல்கிறார், பரவாயில்ல, நான் விட்ட பானம் எங்கேயும் சேராமல் இருக்கு, இலக்கை சேராமல் இருக்கக்கூடாது, உன்னுடைய ஒரு கண்ணை மட்டும் பலியாகட்டும்னா அந்த காகையினுடைய ஒரு கண் மட்டும் ராமச்சந்திரமூர்த்தியால் பலியாகப்பட அவர்களுடைய குலமே அந்த ஒரு கண்ணோடு இருக்கக்கூடியதாக அமைகிறது. இவ்வளோ பெரிய வரலாற்றை எங்கள் சாமி 2 பேரில் காதும் ஒரு விழிகாக முரகருள் மாயன் அரி திருமருகோனே, எவ்வளோ பெரிய வரலாற்றை 2 வரியில் சொல்ல முடியும் என்றால் அதையும் குருநாதர் அருணகிரிநாதரால் மட்டும்தான் முடியும். அற்புதமான பாடல். இதெல்லாம் பிராரப்த நம்மளுக்கு இன்னைக்கு. அதுக்கு அடுத்த வர பாடல் ரொம்ப அற்புதமான பாடல். அதுவும் எல்லாமே அற்புதம் தான். அற்புதன்றீங்க, எதைத்தான் நாங்கள் விடுறது? மகர கேதனத்தன் உருவிலான் எடுத்து மதுர நானே எட்டு நெறி சேர்வார் மலையவே வளைத்த சிலையினோடொழித்த வளைய சாயகக்கன் மட மாதர் மிளவாசமுற்ற மகர கேதனத்தன் உருவிலான் எடுத்து மதுரவானே எட்டு நெறி சேர்வார் மலையவே வளைத்த சிலையினோடொழித்த வளைய சாயகக்கண் மட மாதர் இகழவாசமுற்ற தலையெல்லாம் வெளுத்து இளமை போய் ஒழித்து விடுமாறு இடைவிடாதெடுத்த பிறவி வேறறுத்துன் இனிய தாளளிப்ப துரு நாளே அகிலமேழும் எட்டும் வரையின் மீது முட்ட கதிரவே நடத்தும் மயில் வீராம் அசுரர் சேனை கெட்டு முடியவானவர்க்கு அடைய வாழ்வழிக்கும் இளையோனே மிக நிலாயரித்த அமுதவேணி நிற்க விடை சுவாமி வெற்பில் உறைவோனே விரைய ஞான வித்தை அருள் செய்தாதை கற்க வினவ ஓத வித்த பெருமாளே. அற்புதமான பாடல். போன விளக்கம்லாம் போகக்கூடாது. முருகா இப்படியே பாட்டை மட்டும் பாட ஒழுங்காக நானே சொல்லின்றது முருகன்ட்ட. இதில் சூதம் என்று சொன்னால் மாமரம். போன பாதிமதி நதி பாடலையும் இதை சொன்னார், சூத மரங்கள் நிறைந்த சுவாமிமலைன்னு. இந்த பாடலையும் சொல்கிறார், மாமரங்கள் சொல்லுதான் சுவாமிகிட்ட. யார்கிட்ட? சிவபெருமான்ட்ட. ஐயா ஐயா, நாங்கள் சூரன் மாமரமாயிட்டான்றதுனால நாங்கள்லாம் கெட்டவன் கிடையாது, அவன் மாமரமானா. நாங்கள் காஞ்சியில் மாமரமாக எங்கள் நிலின் கீழ் சிவத்திற்கு நாங்கள் பாக்கியம் பண்ணியிருக்கோம், அதனால் மாமரம் என்பது மிக உன்னதமானது என்ற ஒரு கருத்தை தெரிவிக்கும். அற்புதமான பாடல். மாண்ட்டு தான முருகு காலவிடம் மயன்ற இரு கண்வேலினின் உளம் மயங்கி முளறி வேறி முகையடர்ந்த முலை மீதே முருகு காலவிடம் மயன்ற இரு கண்வேலின் உளமயங்கி முளறி வேறி முகையடர்ந்த முலை மீதே முழுகு காதல் தனை மறந்து பரமையான ஒளி சிறந்து முகமோராறு மிக விரும்பி அயராது அருகு தாளி நரைய வீழ்ந்த குவலை வாச மலர் கரந்தை அடைய வாரி மிசை பொழிந்துன் அடிபேணி அவசமாகி ஊருகு தொண்டர் உடனதாகி விளையும் அன்பின் அடிமையாகும் முறைமை ஒன்றை அருள்வாயே. தருகன் வீரர் தலையறிந்து பொருத சூரன் உடல் விளந்து தமர வேளை சுவரவென்ற வடிவேல தரளமூரல் உமை மடந்தை முளையிலார மோதமுண்டு தரணி ஏழும் பலம் வரும் தின் மயில் வீரா
மறுவிலாததினை விளைந்த புனம் விடாமல் இதனிலிருந்து வழிய காவல் புனையனங்கின் மனவாழ மறுபு ஞாழம் மணி செருந்தி அடவி சூதவனம் நெருங்கி வளர் சுவாமி மலையமர்ந்த பெருமாளே பெருமாளே பெருமாளே. அற்புதமான பாடல். அதைத் தொடர்ந்து கல்யாணி என்ற ராகத்தில் முருகப்பெருமான் நம்மை ஆண்டருள வேண்டும். எல்லா விதமான வியாதிகளும் நம்மை ஆட்கொள்ளும், தேவையற்ற உறவுகள் அப்படின்றத ரொம்ப அழகாக சொல்லுகிறார் சுவாமி. வாதமுடு சூலை கண்ட மாலை கூலை நோவு சந்த் மாவழி வியாதி குன்மமுடு காசம் வாயு உடனே பரந்த தாமரைகள் வீண சம்பின் மாதர் தருபூஷணங்கள் எனாகும் பாதக வியாதி புண்கள் ஆணுதனே பாதக வியாதி புண்கள் ஆனதுடனே தொடர்ந்து பாதக வியாதி புண்கள் ஆனதுடனே தொடர்ந்து பாயலை விடாது மங்க இவையால் நின் பாதமலரானதின் கண்ணேய மறவே மறந்து பாதமலரானதின் கண்ணேய மறவே மறந்து பாவ மதுபானம் உண்டு வெறி மூடி ஏதமுரு பாச பந்தமானவலையோடுழன்று ஈனமிகு சாதே என் கண்ணதிலே நான் ஈடழிதலானதென் பின் மூடனென ஓது முன்பு ஈடழிதலானதன் பின் மூடனென ஓது முன்பும் ஈரருள் கூற வந்து எனையாழ்வாய் சோத மகிழ் பாலை குன்றை தாது வளர் சோலை துன்றி சூழுமதில் தாவி மஞ்சின் அளவாக தோரண நல் மாடம் அங்கும் நீடு கொடியே தடைந்த சுவாமி மலை வாழ வந்த பெருமாளே பெருமாளே சுவாமி மலை வாழ வந்த பெருமாளே எனையாழ்வாய். விலைமாதர்களுக்கு சென்று நம் மனையவர்களுடைய நகைகள்லாம் எடுத்து அவர்களுக்கு பூட்டினால் உங்களுக்கு வேறு விதமான வியாதிகள் தான் ரிட்டனாக கிடைக்கும்னு ரொம்ப அற்புதமாக சொல்கிறார். வாதங்களில் அண்டவாதம், பட்சவாதம், முடக்குவாதம், இவ்வளோ வாதத்தையும் சொல்கிறார் சுவாமி. பெரியவங்க பேச்சை கேட்காத பிடிவாதத்தை பற்றி ஒன்றும் சொல்ல மாட்டேங்கிறார். இன்னை ஜென்ரேஷனுக்கு ரொம்ப வேண்டியது அதுதான். ஆனந்த பேரவி ராகத்தில் ஒரு கும்மி ரொம்ப டயர்டாக இருந்தால் அதைத்தான் பண்ணுறது. வரமுற்ற பண்பின் மாதருற்ற நண்பின் இடுமை துயர்ந்து வயதாகி வரமுற்ற பண்பின் மாதமுற்ற நண்பின் இடுமை துயர்ந்து வயதாகி வலையிலே தீரின் கோலமை கண்மங்கை மால் வலையில் தீரிந்து கோலமை கண்மங்கை மார்களுக்கு இசைந்து பொருள் தேடி ஆரம்பிக்க புண்களால் அமைத்த அமர்த்தமா பணிகள் விந்தை அதுவான அடகம் ஒப்பமைந்தோலை முத்தம் கூடு அடகம் ஒப்பமைந்தோலை முத்தம் கொடு ஆவி மெத்த நொந்து திரிவேனோ சூரனை தூரந்து வேறற பிளந்து சூரனை தூரந்து வேறற பிளந்து சூழ் கண்ணன்பு செய்யும் வீரா சுகர தொடர்பு தான் எடுத்து வந்த சூதனுக்கு இசைந்த மருகோனே சுகர தொடர்பு தான் எடுத்து வந்த சூதனுக்கு இசைந்த மருகோனே எதிர்த்து வந்த நீர்கள் கட்டி என்று தான் இறைக்க வந்த ஒரு சாலியே மிகுந்து உயர்ந்த மாவையர்களம் மிகுந்து உயர்ந்த மாவையர்களம் என்றும் ஏரகத்தமர்ந்த பெருமாளே பெருமாளே. முருகப்பெருமானை மனமுருகி பாட வேண்டும் என்பதற்காக சொல்லப்பட்ட ஒரு பாடல் அதுவும் ஒன்று. அடுத்ததாக நல்வழியை காட்ட வேண்டும் முருகா என்ற பிரார்த்தனையாக ரீதி கௌலி ராகத்தில்
நர நரலலலல தரீன ரீனம் தானன தந்தன தானன தந்தன தானன தானன தந்தன தானன தந்தன தானன தந்தன தன தான. வார்குழல் சகரே கமனி நிதமனி நிசா சனிதம கம பமகரி சா. வார்குழல் விரித்து தூக்கி வேல்விழி சுழற்றி பார்த்து வாயன நகைத்து தோட்டு குழையாட தானன தத்தன தந்தன தானன தத்தன தன தானன தத்தன தந்த தன தானா. வார்குழல் விரித்து தூக்கி வேல்விழி சுழற்றி பார்த்து வாயன நகைத்து தோட்டு குழையாட வாசகம் உரைத்து சூத்திர பாவை என உறுப்பை காட்டி வாசனை முலை கச்சாட்டி அழகாக சேருரகழைத்து சீர்களை நெகிழ்த்து போர்த்து நூலிடை நெளித்து காட்டி தீதைய நடித்து பாட்டு கோயில் போல சேருரகழைத்து பார்த்து சார்பு உற மறுத்தி டாட்டி சீர்பொருள் பறிக்க பொய் கூத்தர் உறவாமோ சூதர்கள் பதைக்க தேர்கள் ஆனைகள் அழித்து தாக்கி சூர்கிரி கொழுத்தி கூற்று கெடும் வேலா தூமொழி நகைத்து கூற்றை மாளிட உதைத்து கோத்த தோளுடைய நப்பர் கேற்றி எதிரிவோனே ஏறினி சடைச்சிவால் சொல்லாரணை சிறக்க போற்றும் ஏரழில் நிறுத்து கூர்த்த மகவோனே ஏடனி குழைச்சு தூர்த்த காடகி குரத்தி ஏற்க ஏரக பொறுப்பில் பூத்த பெருமாளே பெருமாளே. நம்ம என்ன முதல்ல அமிர்த விஷயம் டெய்லி வந்துட்டே இருக்கு, மழையும் வந்துட்டே இருக்கு. விடமும் வடிவேலும் மதனச்சரங்களும் வடுவு நிகரான மகர நெடும் குழை விரவியுடன் மேலும் விழிகளும் என் புகழது தோயும். விடமும் வடிவேலும் மதன சரங்களும் வடுவு நிகரான மகர நெடும் குழை விரவியுடன் மேலும் விழிகளும் என் புகழது தோயும். மிருகமதபடீரப்பரிமள குங்குமம் அணியும் இளநீரும் வட புல குன்றமும் வெறுவு வனவார புலகிதனங்களும் வெகுகாம நடன பதனூபுரமும் முகில் கிஞ்சிட மலர் சொருகுகேச பரமும் இலகிய நளின மலர் சோதி மதி முக பிம்பமும் அனநேரம் நடையும் நளிர் மாதரர் நிலவுதுழும் முழுதும் அபிராமகரிவயகு என நகைய முளமாத கலவியில் நைந்து உருகிடலமோ வடிவுடையமானும் இகழ் கரனும் திகழ் எழுவகை மரமரமும் நிகர் ஒன்றுமில் வடிய திரள் வாலி உரமும் நெடும் கடல்
வழிய திரள்வாலி உரமும் நெடுங்கடல் அவையேழும் மர நிருதர் சேனை முழுதும் இலங்கை மந்தகை இரவு போலும் அணியும் அலங்கிருத மணிமௌலியான ஒருவதும் மிஞ்சிருபதுதோளும் அடைவளவும் ஆளவிடு சரகம்பு உடை தசரத குமார ரகுகுல புங்கவன் அருள்புனை முராரி மருக விளங்கிய மயில் ஏறி அடையலர்கள் மால ஒரு நிமிடம் தனில் உலகை வலமாக நொடியினில் வந்துய அழகிய சுவாமி மலையில் அமர்ந்தருள் பெருமாளே 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 அழகிய சுவாமி மலையில் அமர்ந்தருள் பெருமாளே. ததன ரேன ரேன இந்திரன் தேவேந்திரன்றது ஒரு லோகத்தின் பதவி. அந்த தேவேந்திர லோக பதவிக்கு யார் வேணாலும் வரலாம். யார் வேணாலும் இந்திரன், நிறைய இந்திரன்கள் இருப்பாங்க. நம்ம வேணும் ஒருத்தன் இந்திரன் நினச்சிக்கப்படாது. எப்படி நம்ம இந்தியாவில் முதலமைச்சர்னு நிறைய முதலமைச்சர் இருக்காங்களோ அது மாதிரி அது ஒரு இந்திர லோக பதவி. அதை பற்றி அந்த பெருமை இந்த பாடலில் சொல்லி நமக்கெல்லாம் தேவேந்திர லோகத்தில் கிடைக்கக்கூடிய அந்த வசதியோடு காமதேனு கற்பக விருட்சம் போன்ற அந்த வஸ்துக்களால் கிடைக்கக்கூடிய சுகங்களெல்லாம் கிடைக்கப்படணும்னு பிரார்த்தனை பண்ணி நிறைவான சுவாமிமலை பாடல். தனத்த தந்தன தன 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 தனத்த தந்தன தன 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 தனத்த தந்தன தன 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 தனத்தான விரித்த பைங்குழல் ஒளி மலரளிதன தனத்தனம் தன தன என ஒளி வேறைப்பவன் கை விழிபுரை குழையிடும் அலைப்பாய மிகுத்தவன் சிலை நுதல் மிசை திலதமுட சைத்த பொன்குழை அழகழ முக ஒளிவையில் பரந்திட நகை இதழ் முருகலர் வரி போத தரித்த தந்திரி மறிபுயம் இசை பல பணிக்கிழங்கிய வரிமளகு அடினை தன கொழுந்துகள் ததைப்பட கொடியிடை படு சோலை தன கொழுந்துகள் ததைபட கொடிகிடைபடு சேலை தரித்து சுந்தரமென கடற்புரிபுர பதச்சிலம்பொடு நடமிடு கணிகையர் சழக்கர் விஞ்சயர் மயல்களில் முழுகுழு ஒழியாதோ உரித்தவம் கயமறியோடு பொலிகளை தரித்த சங்கரர் மதினர் சடையினர் ஒருத்தி பங்கினர் அவர் பணி குருவர முருகோனே உவட்டி வந்திடும் அவுணரொடெழு கடல் குவட்டையும் பொடி பட சதமுறிபுர் உடைத்த இந்திர பிரமணு மகிழ்வுற விடும் வேளா வரித்தரம்புல வனி திருமருவிய உரத்த பங்கையர் மரகதமடகி வனத்தரம்பரம் உறவிடு கணையினர் மருகோனே வனத்தில் வந்தோரு பழையவன் என ஒரு குரத்தி மென்போன மருவிய கிளிதனை மயக்கி மந்திர குருமலை தனிலம பெருமாளே முருகோனே பெருமாளே முருகோனே பெருமாளே மந்திர குருமலை தனில் அமர் பெருமாளே பெருமாளே மந்திர குருமலை தனில் மருவிய பெருமாளே பெருமாளே குருபர முருகோனே முருகோனே சகல செல்வ யோகமிக்க பெருவாழ்வு தருவாயே குருமலை மேவிய பெருமாளே திரு ஏரகம் மேவிய பெருமாளே வியாழ கோத்திரம் மேவிய பெருமாளே
அருள்வாயே அருள்வாயே. உருவாய் அருவாய் உளதாய் இளதாய் மறுவாய் மலராய் மணியாய் ஒளியாய் கருவாய் முகிராய் கதியாய் விதியாய் குருவாய் வருவாய் அருள்வாய் குகனே அருள்வாய் குகனே அருள்வாய் குகனே. சுவாமிமலை முடிச்சுட்டு இன்றைக்கி எப்படியாவது ரயில் ஏறி திருத்தணிக்கு போயிடணும். அது இங்கேருந்து பக்கம் தானே, அது ஒரு நம்பிக்கை. திருத்தணி திருத்தலத்தினுடைய திருப்புகழ் பாடல்கள் நாளை தான் நிச்சயமாக முக்கால்வாசி இடம் போயிட்டு திருத்தணிலேருந்து அப்புறம் பழமுதிர்ச்சோலை போயிடுவோம். கிட்டத்தட்ட 64 பாடல்கள், இன்றைக்கி 36 பாட்டுக்கு மேலே பாடிட்டோங்க. 36 கரெக்டாக சொல்கிறேன், கணக்கில் சரியாக இருக்கேன், பரவாயில்ல. ஸோ அந்த அடுத்ததுலேயும் 36 பாடிட்டோம்னா அந்த கரெக்டாக பழமுதிர்ச்சோலை எங்கள் ஐயா போட்ட கணக்கு. அது சிவனோடு சேர்ந்து மாணிக்கவாசன் ஐயா போட்ட கணக்கு. நான் 2 நாள் கேட்டேன், ராத்திரி 12 மணி இருக்கும், 11:45 ஃபோன் பண்ணி சொல்லிட்டார், இல்லை ஐயா அந்த கணக்கு சரி வராது, கணக்கை மாற்றுங்க அப்படின்னாரு. உடனே ஐயா சொன்னதை ஏற்றுட்டோம். சுவாமி திருவருள் குருவாரம் அன்னைக்கு அது நிறைவு பெற்று இவ்விடத்தில் விளக்கு பூஜையோடு உங்கள் இல்லங்கள் எல்லாம் அப்படியே மங்களம் பெருக வேண்டும். அது சுவாமி கணக்கு போட்டு எடுத்துட்டு வர்றாரு பாருங்களேன். இந்த பூஜையை முடித்ததுக்கு இந்த பாடல் ஒரு பெரிய வேள்வியை முடித்தா அதற்கு ஒரு மங்களகரமான ஒரு காரியம் இந்த இடத்துல வேண்டாம். ராஜத லக்ஷ்மி பெற்றெடுத்த குமரன் அல்லவா, அதான் அந்த லக்ஷ்மியை வருத்தி இங்கே கூப்பிட்டு சுவாமி எங்கள் ஆள்கள் எல்லாருக்கும் அனுகிரகம் பண்ணுன்னு சொல்கிறார். விளக்கு பூஜை அற்புதமாக இங்கே நடக்கவிருக்கின்றது என்று கேள்விப்பட்டோம். ஆடி வெள்ளி இதெல்லாம் சுவாமி நடத்துகிறார் இந்த சங்கல்பம். இது இன்னும் சிறந்து இந்த 1300 சொச்சம் திருப்புகளும் இவ்விடம் பாராயணம் செய்யப்பட வேண்டும் என்ற ஒரு விண்ணப்பத்தோடு பிரார்த்தனை பண்ணிட்டு நாளை தினம் இன்றைக்கி சொன்ன மாதிரி சரியாக 6 மணிக்கு, இன்றைக்கி நிறைய பேர் வந்துட்டாங்க, அதே மாதிரி 6 மணிக்கு வந்துடுங்க. இடையில தேநீர்லாம் வச்சுருக்காங்க, நீங்கள் எடுத்துக்கலாம். வெற்றிவேல் முருகனுக்கு, தென்னாடுடைய சிவனே போற்றி.